ஃபேட் வெர்சஸ் கேலரி. இந்த ஃபேட்டுங்கிறது ஒரு கொழுப்புன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த கொழுப்பு ஒரு டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ங்கிறது உங்கள எத்தனை பேத்துக்கு தெரியும்? அதே மாதிரி கேலரிங்கிறது நம்ம ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணும்போதும் நம்ம பர்ன் பண்றது தான் கேலரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னதான் அது கரெக்டா இருந்தாலும் அது இல்லாம இன்னும் நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து அதுக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஃபேட் அண்ட் கேலரி இது ரெண்டுத்தை பற்றி தான் டீப்பாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டைப் ஆஃப் நியூட்ரிஷியன். இந்த ஃபேட் தான் கேலரிஸ்க்கான சோர்ஸே. 1 கிராம் ஃபேட்டில் மொத்தம் 9 கேலரிஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீனில் மொத்தம் 4 கேலரிஸ் இருக்கு. அதனால தான் நீங்கள் அதிகமாக ஃபேட்டை கன்சியூம் பண்ணும்போது உங்களோட பாடியில் கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆன உடனே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அந்த கேலரிஸ் வந்து பர்ன் பண்ண தவறும்போது உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஃபேட்டை கன்சியூம் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு இல்லைனா அதுக்கு அதிகமாக கேலரிஸ் வந்து நீங்கள் பர்ன் பண்ணும்போது உங்களோட வெயிட் வந்து குறையும். அடுத்தது கேலரி. இந்த கேலரிங்கிறது ஃபுட்டில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட் தான் அது. நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் உங்களோட பாடியிலேருந்து சில கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும். நம்ம பாடியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கேலரிஸ் வந்து தேவைப்படும். அந்த கேலரிஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற எனர்ஜி தான் அது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா ஃபிட்னஸ் பை லோகோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.